வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா நிறைய விஷயத்த இழக்க வேண்டியிருக்கும் இந்த கோயில் சோக்கில். இதெல்லாம் பார்த்து தாண்டின பிறகு தான் ஜெயிக்க முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இதுலேயும் இந்த சோக்கு பார்த்தோன்னா ஒரு பார்ட் டைமாக தான் இருக்கணும். நம்ம லைஃப் ஃபுல்லாக முழுக்க இதுவே இருக்கணும்னு நினச்சா அது கண்டிப்பாக முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. அதனால தான் இந்த கேள்வி நான் உங்ககிட்டவே கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி சேவை சோக்கு பார்த்தா நம்ம லைஃப்பில் ஃபுல் டைமாக அப்படி இருக்க முடியுமா, இல்லை ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமாக தான் வச்சுக்கணும், அப்போ தான் நம்மளாலே நல்லா இருக்க முடியும், சேவலையும் நல்லா பார்த்துக்க முடியும், கோழிலையும் நல்லா பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு டாப்பிக்கு. அதுபோல் லாஸ்ட் வீடியோ வியாபாரம்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டில் போட்டிருந்தேன். அதுக்கு செம ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ். ஸோ அந்த வியாபாரம் நம்ம எப்படி அதை முறியடிக்கணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஓப்பனாக சொல்ல போனால், இப்போ ஒரு அக்ரிமெண்ட் வைக்கிறாங்க, அவங்க கிட்ட சேவல் இல்லைனா ஒரு சேவல் 2 சேவலோ நீங்கள் மற்றவங்க கிட்ட வாங்கி நீங்கள் அக்ரிமெண்ட் விடலாம். முழுக்க எல்லா சேவலையும் வாங்கி அக்ரிமெண்ட் வரும்னு நினச்சா கண்டிப்பாக லாஸ் உங்களுக்கு மட்டும்தான். ஒரு நிகர்சனமான உண்மை என்னென்னா, இந்த சோக்கில் கண்டிப்பாக லாபம் அடைஞ்சவங்களை விட நஷ்டம் அடைஞ்சவங்க தான் அதிகம். ஸோ அதனால் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ப்ரீடை செட் பண்ணி அதிலேருந்து வர பொருட்களை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பேர் வரும். அதை தாண்டி நீங்கள் யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. இந்த சோக்கில் நீங்கள் இந்த மாதிரி செட் ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய நுணுக்கம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதை யாராலையும் சீக்கிரம் கணிக்க முடியாது. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து எப்படிலாம் ப்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வீடியோ போட்டிருப்பீங்க. ஸோ எந்த மாதிரி லைனை நம்ம ப்ரீட் பண்ணால் நமக்கு வருங்காலத்தில் வர சந்ததிகள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவை போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள்.